டாக்டர் நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதோட எலிஜிபிலிட்டி என்னென்னா நீங்கள் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் நீட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும். கவுன்சிலிங்கில் மேஜராக எல்லோரும் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு அலோபதி டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் தான். எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னா பிரிட்டிஷ் நம்பரை ரூல் பண்ணுறப்ப அவங்க காயின் பண்ணதான் எம்பிபிஎஸ். அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கோம். யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து இந்த 5 கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்தியாவில் எந்த எக்ஸாம் எழுதாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் நீங்கள் வந்து பிஜி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்? டாக்டருக்கு படித்து முடிச்சா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? அதில் என்னென்ன பிஜி ஆப்ஷன்ஸ் இருக்குது? எந்த பிஜி ஆப்ஷன்ஸ்க்கு பெரிய ஸ்கோப் இருக்குது? எம்பிபிஎஸ் வந்து அப்ராடில் பண்ணலாமா? அப்ராடில் பண்ணால் நல்ல ஸ்கோப் இருக்குமா? அப்ராடில் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்தால் எந்த எக்ஸாம் எழுதாமல் என்னால் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் ஒரு டாக்டர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கார்த்திக் ராஜா, எஜுகேஷனல் கன்சல்டன்ட் அண்ட் ஆல்சோ சர்டிஃபைட் கேரியர் அனலிஸ்ட். இந்த மாதிரி கேரியர் சம்மந்தமாக, க்ரோத் சம்மந்தமாக, மைண்ட் செட் சம்மந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்டர் படிக்கணுன்றது எல்லாரோட கனவு, எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ரோட்டரி கிளப்பில் ஒரு குவார்ட் ஒன்று இருக்கும், சர்வீஸ் எபோவ் செல்ஃப்னு. உண்மையிலே டாக்டர்ஸ் தான் செல்ஃபை தாண்டி சர்வீஸ் பண்ணுறவங்க. ஏன்னா அவங்களுக்கான டைமிங் அவங்க பெருசாக ஒதுக்கிக்க முடியாது, ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குழந்தைங்களோட நிறைய டைம் ஒதுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன் தான் வந்து டாக்டர். ஸோ நீங்கள் டாக்டர் ஆகணும்னா இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுங்கள். டாக்டர்ஸில் நிறைய இருக்குது. வெறும் அலோபதி மெடிசன் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக், யுனானி, யோகா, சித்தா, ஹோமியோபதி இப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் பார்ப்போம். டாக்டர் நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதோட எலிஜிபிலிட்டி என்னென்னா நீங்கள் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். அதில் 50% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் மினிமம் 40% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்பியர் ஆனீங்கன்னா நீட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் 45 கொஸ்டின்ஸ், ஓவரால் 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுமே மல்டிபிள் எம்சிக்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். எப்படி இருக்குன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், அது கீழே 4 ஆன்சர் இருக்கும். ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த ஆன்சராக எடுத்துக்கும். ஒவ்வொரு ரைட்டான ஆன்சருக்கும் 4 மார்க்கும், ஒவ்வொரு ராங்கான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்காக -1 இருக்கும். இதுதான் நீட் கொஸ்டினோட பேட்டர்ன். இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டியை அட்டைன் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் நீட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும். கவுன்சிலிங்கில் மேஜராக எல்லோரும் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு அலோபதி டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் தான். எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னா பிரிட்டிஷ் நம்பரை ரூல் பண்ணுறப்ப அவங்க காயின் பண்ணதான் எம்பிபிஎஸ். அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கோம். எம்பிபிஎஸ் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 5.5 இயர்ஸ். இதில் 4.5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ், 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப். நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி இது 3 சம்மந்தமான பேப்பர்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட் இயர் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதில் பேக்லாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது இன்ஜினியரிங் மாதிரி ஓவர் நைட்டில் ஒரு 2 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் சோல்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அதில் இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதே ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கங்களேன். அவங்க வந்து வயிற்று அமைக்கி பார்த்துட்டு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க, எப்படி தூங்குனீங்க, என்ன மாதிரி வலி இருக்குது, காலை நீட்டுங்க, கையை நீட்டுங்க, நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ண சொல்லி அவங்க ஒரு கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே ஒரு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தான் டயக்னோசிஸ் சிஸ்டமாக இருக்கும், இதனால தான் வயிற்று வலி வரும்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ். அதுவே ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு அது எவால்வ் எப்படி ஆயிடுச்சுன்னா எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு வயிற்று வலின்னு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து, லேப் ரிப்போர்ட்டை பார்த்து, எவிடன்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. நிறைய டாக்டர்ஸ்க்கு நிறைய கிளினிக்கல் பேஸ்டு தெரியல. எப்படி கொஸ்டின் பண்ணணும், எப்படி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும். நிறைய டாக்டர்ஸ்க்கு ஐவி இன்ஜெக்ஷன் பண்ணுறது, பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது, அதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது இதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஆகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. சீனியர் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய டாக்டர்ஸ் வந்து
அவங்க இப்போ அது நர்ஸோட வேலை, அது வந்து வார்ட் பாயோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த செகண்ட் இயர்லேருந்து கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸை நிறைய எடுத்துக்கங்க. உங்கள் சீனியர் டாக்டர்ஸோட ரவுண்ட்ஸ் போங்க, அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான டயக்னோசிஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக சொசைட்டியில் சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸும் தெரியும், எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்ஸும் தெரியும். இது ரெண்டுத்தையும் ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு டாக்டராக தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த 4.5 இயர்ஸில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸை கற்றுக்குவீங்க. ஸோ 4.5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கணும். இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் 1, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து இன்டர்ன், ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் எடுக்க முடியும். இந்த இன்டர்ன்ஷிப் எடுக்கிறப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2ன்னு சொல்லுவாங்க, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் 2. இதை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். வெறும் MBBS மட்டும் வச்சுட்டு நீங்கள் பெருசாக சர்வைவ் ஆக முடியாது. நீங்கள் பிஜி ப்ரோக்ராம் பண்ணி ஆகணும். பிஜி ப்ரோக்ராம் பண்ணி ஸ்பெஷலைசேஷன் ஆனால் தான் உங்களால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல சர்வைவ் ஆக முடியும். ஸோ பிஜிக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜியை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று கிளினிக்கல், இன்னொன்று நான் கிளினிக்கல். பேஷண்ட் பார்க்குறது, கன்சல்டேஷன் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நான் கிளினிக்கலே எடுத்துக்கலாம். நான் கிளினிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படித்த அனாட்டமி மேலே உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு அந்த மாதிரியான இதில் தான் எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா MD அனாட்டமி, ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸ், இந்த மாதிரி நான் கிளினிக்கலில் இருக்கிறதுல நீங்கள் எடுத்து படிக்கலாம். இதை படிக்கிறது மூலிமா நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகலாம், ரிசர்ச் ஃபீல்டுக்கு போகலாம், நிறைய இன்னோவேஷன்ஸ், நிறைய ஃபார்மாசூட்டிகல்ஸில் இன்னோவேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து எனக்கு கன்சல்டேஷன் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நான் கிளினிக்கல் எடுத்து நீங்கள் பிஜி பண்ணலாம். இல்லை எனக்கு நான் கிளினிக்கல் வேணாம், நான் வந்து கிளினிக்கலே எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கலில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிஷியன், இன்னொன்று வந்து சர்ஜன். இந்த ஃபிசிஷியன் அப்படின்றது யாருன்னா ஜென்ரல் மெடிசன் படிப்பாங்க. இப்போ MS MDயில் ஜென்ரல் மெடிசன்ஸ் படிச்சுட்டு இவங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணுவாங்க, லேப் ரிப்போர்ட் பார்த்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இவங்க வந்து எந்த காலத்துலேயும் சர்ஜரி பண்ண முடியாது. சர்ஜரி யார் பண்ணுவாங்கன்னா சர்ஜன் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபிசிஷியன் எடுக்கலாம், இல்லை சர்ஜரி நீங்கள் போகணும்னா சர்ஜனும் நிறைய இருக்காங்க. அதில் வந்து பீடியாட்ரிக் சர்ஜன் இருக்காங்க, பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்க, நியூரோ சர்ஜன் இருக்காங்க, அப்புறம் கார்டியாலஜி சர்ஜன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சர்ஜரி, அதாவது நீங்கள் MBBS 5.5 இயர்ஸ் படிக்கும்போது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கோ அதில் ஒன்று தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் பிஜி பண்ணுறது மூலிமா ஸோ இந்த சர்ஜரிலே நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஃபிசிஷியனுக்கும் சர்ஜனுக்கும் நடுவில் பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்க தான் இந்த அனஸ்தீசியாலஜிஸ்ட். இப்போ வந்து அனஸ்தீசியாலஜிஸ்ட் நிறைய தேவைப்படுறாங்க, நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. நீங்கள் இது ஒரு எமர்ஜிங் ஃபீல்டும் கூட. உங்களுக்கு புதுசாக ஒரு எமர்ஜிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அனஸ்தீசியாலஜிஸ்ட் எடுத்து படிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபீல்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகப்பேறு மருத்துவர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நிறைய ஃபீமேல் டாக்டர்ஸ் தான் படிப்பாங்க, மேல் டாக்டர்ஸும் தாராளமாக படிக்கலாம். இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு கரியர் தான். ஏன்னா ஒரு 2 உயிரை நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், குழந்தையும் அம்மாவையும் நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன் தான். உங்களுக்கு இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதே நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சு MBBS படிச்சிங்கன்னா அதில் பிஜி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் படிக்கும்பொழுது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக எடுத்து அதில் பிஜி பண்ணலாம். அதுக்கு மேலே ரிசர்ச் ஓரியன்டடுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இது இல்லாமல் அப்ராடில் MBBS பண்ணலாமா, நான் அப்ராடில் MBBS பண்ணிவிட்டு இந்தியாவில் வந்து எந்த எக்ஸாமும் எழுதாமல் நான் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 5 கண்ட்ரீஸில் நீங்கள் MBBS முடிச்சு அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எந்த எக்ஸாமும் எழுதாமல் நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னென்ன கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா USA, UK, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து. இந்த 5 கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் MBBS பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்தியாவில் எந்த எக்ஸாமும் எழுதாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் நீங்கள் வந்து பிஜி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நெக்ஸ்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் 2 இதை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் நீங்கள் பிஜி பண்ண முடியும். இதே இன்கேஸ் வேறு கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் MBBS பண்ணிங்கன்னா இந்தியாவில் திரும்ப வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அஸ் அ டாக்டராக இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இதான் இந்த 5 கண்ட்ரீஸ்க்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் MBBS பண்ணுறதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். அலோபதி மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய MBBS மட்டும்தான் டாக்டரா அப்படின்னு கேட்டால் கோவிட் வந்ததுக்கப்புறம் மக்கள் நிறைய சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் நோக்கி மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தா மெடிசன், ஆயுர்வேதா மெடிசன் இது நோக்கி மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. MBBS இல்லாமல் இன்னும் 5 டைப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஆயுஷ்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இது ஆயுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு சொல்லி அந்த அமைச்சகம் கட்டுப்பாட்டில் தான் அந்த 5 வகையான சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயுர்வேதா. A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆயுர்வேதா. ஆயுர்வேதா மெடிசன் நீங்கள் படிக்கணும்னா நீட் கம்பல்சரி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும்.
இதுவும் 5.5 years டியூரேஷன் தான். 4.5 years எம்பிபிஎஸ் மாதிரியே இது கோர்ஸ் தான். 1 year வந்து இன்டர்ன்ஷிப் தான். ஸோ எக்ஸாக்டாக டாக்டர் மாதிரியே தான். நீங்கள் இதை படித்தாலும் டாக்டர் ப்ரொஃபஷன் தான். நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி பார்த்தீங்கன்னா BAMS, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இது முடிச்சிங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரிசர்ச்சுக்கு போகலாம், அப்புறம் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்குது. பிஜி நீங்கள் பண்ணலாம். எம்பிபிஎஸ் மாதிரியே இதில் பிஜிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ENT பண்ணலாம், பீடியாட்ரிஷியன் பண்ணலாம், MSOG பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு 22 ஸ்பெஷாலிட்டிஸ் இதில் இருக்குது. நீங்கள் சர்ஜரியும் இதில் எடுத்து பண்ணலாம். ஆக்சுவலாக சுஷ்ருதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே வந்து ஆக்சுவலாக ஆயுர்வேத மருத்துவர் தான். ஸோ நீங்கள் இதில் சர்ஜரி நிறையா பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ரிசர்ச் ஓரியன்டில் போகலாம். ஏன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் கவுன்சிலே இருக்குது. இந்த கவுன்சில் வந்து உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் DBT, DST, DRDO இவங்களும் கூட நிறைய ரிசர்ச்சுக்கு உங்களுக்கு ஃபண்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆயுர்வேதிக் மெடிசனில் புதுசாக ரிசர்ச் பண்ணுங்கள், இப்போ கோவிடுக்கே நிறைய வந்து மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி நிறைய ஃபண்டிங்லாம் பண்ணாங்க. இப்போ ஆயுர்வேதிக்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் பேஸ்டு மெடிசன்ஸ் தான். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஒரு டிசீஸ் இருக்குன்னா அது ஹெர்பல் மூலிமா எப்படி உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஆயுர்வேதிக். இந்தியா பார்த்திங்கன்னா 2nd largest ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியில் நம்ம இருந்துட்டு ஹெர்பலில் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதில் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஹெர்பலில் நிறைய ஆர்வம் இருக்குது, எனக்கு நிறைய இன்னோவேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்குது, டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, இப்போ ஹெர்பல்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இதை ஒரு டாக்டருக்கான ஒரு ஆப்ஷனாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. எனி டாக்டர் உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்து உங்களுக்கு அதை ஒரு பேஷனட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் சொசைட்டியில் ஒரு நல்ல டாக்டராக ஷைன் ஆக முடியும். ஆயுஷில் 2nd letter ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யோகா. உங்களுக்கே தெரியும் இப்போ யோகா எவ்வளோ ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துருச்சுன்னு. எல்லா சைடுமே யோகா வந்து அவேர் ஆகிட்டு மக்கள் நிறைய விழிப்புணர்வோடு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யோகா வெல்னஸ் சென்டர் கொண்டு வந்துருச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய ஸ்கூல்ஸில் யோகா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு யோகா வந்து எல்லாருக்கூடையும் ஒரு பெரிய ஒரு ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பெரிய யோகாவில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நேச்சுரோபதியில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதுக்கு வந்து நீட் மேண்டேட்ரி கிடையாது. உங்களுக்கு 12th மார்க் நல்லா ஹையாக இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். இந்த கோர்ஸோட டியூரேஷனும் 5.5 years தான். 4.5 years எப்போதும் போல் நீங்கள் கோர்ஸ், 1 year வந்து இன்டர்ன்ஷிப்பு. இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற டிகிரி பார்த்திங்கன்னா BNYS, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வந்து இதை முடிச்சிங்கனாலும் நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் ஆக்சுவலாக இப்போது முடிச்ச எல்லாருக்குமே மேக்ஸிமம் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஒன்று வந்து சென்னை அரும்பாக்கத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து செங்கல்பட்டில் இருக்குது. இது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் காலேஜஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, யோகாவில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை தாராளமாக ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஆயுஷில் U ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனானி. நீங்கள் யுனானி எடுத்து படிக்கணும்னாலும், யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்து படிக்கணும்னாலும் நீங்கள் நீட் கம்பல்சரி கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5.5 years தான். எம்பிபிஎஸ் மாதிரி எதுவும் 4.5 years வந்து கோர்ஸு, 1 year வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டிகிரி பார்த்தீங்கன்னா BUMS, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு யுனானி டாக்டராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ரிசர்ச் ஓரியன்டாக போகலாம். ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் போகும்போது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குது. இந்த கவுன்சிலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு அரபிக் இல்லைனா பர்ஷியன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த லாங்குவேஜ் மட்டும்தான் ஒரே எலிஜிபிலிட்டி நீங்கள் அதை ஜாயின் பண்ணணுன்னா. ஸோ உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுது, எனக்கு வந்து இப்போ அரபிக் பர்ஷியன் நல்லா தெரியும், அரபிக் தெரியும் இல்லைனா பர்ஷியன் தெரியும், எனக்கு யுனானியில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக யுனானி எடுத்து படிக்கலாம். யுனானி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது, அரும்பாக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதே ஒரு டாக்டருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆயுஷில் S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சித்த மருத்துவம். இது வந்து 5.5 years கோர்ஸ் தான். இதுக்கும் நீட் வந்து மேண்டேட்ரி தான். 4.5 years வந்து கோர்ஸு, 1 year வந்து ட்ரைனிங். ஸோ சித்த மருத்துவம் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு நேட்டிவிட்டி மருத்துவம், தமிழர்களுக்கான ஒரு மருத்துவ முறை சித்த மருத்துவம். நீங்கள் இதை படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி BSMS, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதை முடிச்சிங்கனாலும் நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரிசர்ச் சைட்லேயும் போகலாம். எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. MBBS டாக்டர் மாதிரியே சித்தா டாக்டருக்கு வந்து AMO, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிசன் ஆஃபீஸர் DSMOன்னு சொல்லுவாங்க, அதுவும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் PGயும் பண்ணலாம். அதுலேயும் நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் சைக்கிள்லேயும் நீங்கள் போகலாம்.
ஸோ சித்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 காலேஜ் இருக்குது. பாளையங்கோட்டையில் இருக்குது, இன்னொன்று வந்து சென்னையில் இருக்குது. நிறைய ப்ரைவேட் காலேஜஸும் இந்த சித்தா பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு சித்தாவில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டாக்டரை வந்து என்னோடய ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும், சித்தாவில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஎஸ்எம்எஸ் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயுஷில் லாஸ்ட் ஹச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோமியோபதி. நீங்கள் ஹோமியோபதி படிக்கணுனாலும் நீட் கிளியர் பண்ணியிருக்கணும். இதுவும் 5.5 இயர்ஸ் கோர்ஸ் தான். 4.5 இயர்ஸ் எப்போதும் போல் உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும். 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஹோமியோபதி பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஆரிஜின் ஃப்ரம் ஜெர்மன், ஹனிமன் சொல்லுவாங்க, அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி. நீங்கள் ஹோமியோபதிக் மெடிசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஒரு டிகிரி பார்த்திங்கன்னா பிஹெச்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஹோமியோபதி டாக்டராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிஜி எம்டி ஹோமியோபதி பண்ணலாம். எம்டி ஹோமியோபதி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர்சீஸில், அதாவது ஜெர்மன், யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இங்கெல்லாம் பெரிய வெல்கமிங் இருக்குது. நீங்கள் ஹோமியோபதி டாக்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த சின்ன சின்ன ஒயிட் பில்ஸாக கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போனோம்னா சின்ன மாத்திரை கொடுப்பாங்க. அது வந்து இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பீடியாட்ரிஷியனாக நீங்கள் போய் நல்ல சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, எனக்கு ஹோமியோபதி டாக்டர் படிக்கிறது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஹோமியோபதி டாக்டர் எடுத்து தாராளமாக படிக்கலாம். இது இங்கே மட்டும் இல்லை, ஓவர்சீஸ்லேயும் பெரிய வெல்கமிங் இருக்குது. இது இல்லாமல் ரிசர்ச் சைட் நீங்கள் போகணுன்னாலும் சிசிஹெச்ஆர்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ஹோமியோபதிக் ரிசர்ச் அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய அளவில் ஃபண்டிங்ஸ் இருக்குது. நிறைய ரிசர்ச்சுக்கு நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் பிஜி படிக்கலாம், ரிசர்ச் ஓரியன்டுக்கு போகலாம், இல்லை ஹோமியோபதி டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் ஒரு டாக்டருக்கான ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, உங்களுக்கு எம்பிபிஎஸ் படித்தா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிஜியில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதேமாதிரி ஆயுஷில் நீங்கள் படிக்கணும்னா என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி சொல்லியிருப்போம். இது எல்லாத்தையும் விட மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த டாக்டர் ப்ரொஃபஷனை எடுத்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா, நீங்கள் அதுக்கு ஏற்ற சரியான ஆள் தானா, எனக்கு அந்த பர்சனாலிட்டி டைப் இருக்கா, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எனக்கு அந்த எபிலிட்டி இருக்கா, நான் அதை முடித்தா நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நான் அதை சர்வீஸாக பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாமல் அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே நீங்கள் போகவே வேணாம். இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, சின்ன வயசுலேருந்தே நான் டாக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், நான் ரொம்ப பேஷனேட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து அதை படிக்கலாம். இல்லை எனக்கு அது ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எனக்கு தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு ஏஐ இன்டெகிரேட் பண்ண ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டோட லிங்க் ஒன்று தரேன். இந்த அசஸ்மெண்ட் நீங்கள் எடுக்கிறது மூலிமா உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு உங்களுக்கான எக்ஸாக்டான கேரியரை ஃபைன் பண்ணிக்க முடியும். அதுலேயே உங்களுக்கான எக்ஸாக்டான கேரியர் சாய்ஸஸும் வந்துடும். நீங்கள் அதுலேருந்தே உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சு உங்களுக்கான கேரியரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எங்களோட கேரியர் கவுன்சிலிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான கேரியரை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும், காலேஜ்லேருந்து வெளில வரும்பொழுது என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ரெகுலர் இன்டர்வல்ஸில் எங்களோட கவுன்சிலிங் சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த கவுன்சிலிங் சப்போர்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு சார்ஜபிள் தான். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அது சம்மந்தமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேர்ந்து வளருவோம்.